நிச்சயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து சிறகடிக்க ஆசை சீரியலில் பல ஃபில்லர் எபிசோட்ஸ்லாம் வந்தாச்சு. நமக்கே வந்து ஒரு மாதிரி கடுப்படிக்கிற மாதிரி புது புது கேரக்டர்ஸ்லாம் வச்சா தான் சீரியலை மெகா சீரியல் ஆக்க முடியுங்கிறதுக்காகவே தான் வந்து பார்த்திங்கன்னா, அந்த சிந்தாமணிங்கிற ஒரு கதாபாத்திரம், இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள் அருண்னு சொல்லிட்டு ஒரு கதாபாத்திரம், அப்புறம் இந்த முருகன் வித்யா அவங்களுடைய கதாபாத்திரம்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டுருக்கு. அதாவது இந்த யூஸ்வலாகவே இந்த சிறகடிக்க ஆசை, தமிழும் சரஸ்வதியும் இந்த மாதிரி எல்லா கதைகள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா பல கிளை கதைகள் இருக்கும். அவங்களாம் அங்கங்கே வந்துப்பாங்க, புது புது பிரச்சனைகள் நடக்கும். இந்த பரசு வச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வழியாக பிரவுன் மணி கூட ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி இப்போ இந்த கல்யாண ட்ராக் கொண்டு வந்து இப்போ மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்க ரோகிணின்னு கொண்டு போகிறது அப்படின்னு பல விஷயங்கள் நடக்க தான் செய்யும். இருந்தாலும் சில சமயங்களில் நம்ம பொறுமையை சோதிக்கவும் செய்யும். இதில் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு குறையாக இருக்கிறது கதையில். இப்போ நீங்களே வந்து கமெண்ட் செக்ஷனில் ஒரு ப்ரோமோலாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா சிறகடிக்க ஆசையில் எக்ஸ்ட்ராவாக நிறைய கிளை கதைகள் போகிறது, மெயின் கதையை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போகிறது பிடிக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த விஜயா வர ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க, ரொம்ப வார்த்தைகள் காயப்படுத்துறது. இன்றைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிந்தாமணி ஒரு பெரிய பிளான் போட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பொய் கையெழுத்து, கிட்டத்தட்ட ஃபோர்ஜரி தான் பண்ணியிருக்காங்க. இப்போ மீனாட்ட ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து வாங்கிட்டு அந்த அக்ரிமெண்ட் பேப்பர்ஸை மாற்றிடுறாங்க. மாற்றி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மொத்த பணத்தையும் அவங்க ஆல்ரெடி வாங்கிட்டாங்கிற மாதிரி இப்போ சொல்கிறாங்க. இப்போ ஏற்கனவே 25,000 கடன் வாங்கி தான் அவங்க அதை பண்ணியிருக்காங்க. இதில் சம்பளம் வேறு கொடுக்கணும். கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா அவங்களுக்கு நஷ்டம் அப்படின்னா வந்து 1,75,000 நஷ்டம் அப்படின்னா அவங்களால என்ன பண்ணுறதுன்னு ஒரு பெரிய ஒரு தலையில் இடி விழுந்த மாதிரி ஆகிடும். லாபம் போக அவங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 1 லட்சம் to 1.25 லட்சம் ஒரு நஷ்டம் அப்படிங்கிற நிலமையில் இந்த பிஸ்னஸே பண்ண முடியாமல் நொடிச்சு போயிடுவாங்கிறது தான் அவங்களோட எய்மாக இருக்குது. இதை கேட்டு நம்ம குடும்பத்தில் நம்ம மருமகளுக்கு கூட பெரிய நஷ்டம் வந்துருச்சுங்கிறத பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இந்த அமௌண்ட்டை மொத்தமாக அந்த உயர்கிட்ட வந்து வாங்கியிருப்பாங்க. வாங்கின காசை வந்து இப்போ சிந்தாமணியும் அந்த ஆள் ஒருத்தர் இந்த கடையில் இந்த மேனேஜர், அந்த மண்டபத்து மேனேஜரே வந்து பாதி எடுத்துக்க போகிறாங்க. இதுக்கு அப்படியே வந்து விஜயா சிரிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா நமக்கு எரிச்சல் தான் வருது. இது என்ன கதை இது அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி சில்லறத்தனமானு கூட சொல்லலாம், அதை விட மோசமாக இருக்குங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இதில் என்ன மாதிரி ஒரு மாற்றம் அடுத்து கதையில் வரப்போகுது, இப்போ மீனா எப்படி செஞ்சு அவங்களுடைய பணத்தை மீட்க போகிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.